வர வர இந்த ஆபீஸ்ல மேனர்ஸ் கிடையாது, ஒரு சின்சியாரிட்டி கிடையாது. உன்னை பத்தி மேலிடத்துக்கு புகார் பண்ணுவோம், வேலைக்கே வேட்டு வைக்கிறோம் பாரு. மேனேஜர் வந்த உடனே எல்லாரும் சிரிப்பை நிறுத்திட்டாங்க. நீங்களும் நிறுத்திருந்தா திட்டு வாங்கியிருக்க வேண்டாம் இல்ல? செஞ்ச தப்புக்கு தான் மேனேஜர் திட்டினார். செய்யாத தப்புக்கு அற வாங்கினதை விட இது ஒண்ணு பெருசு இல்ல. எப்படி நீங்க அடிச்ச ஒவ்வொரு அடியும் உரல்ல போட்டு இடிச்சு இடி மாதிரி சார். இனி அவங்க இந்த பக்கமே தலை காட்ட மாட்டாங்க. ரொம்ப நன்றி சார். நன்றியாவது கின்றியாவது முதல்ல பேசின பணத்தை குடியானா குடா. இப்பயாவது தெரிஞ்சுக்க, இந்த பைரவன் சொன்னத்தை தான் செய்வான், செய்யறதை தான் சொல்வான். மார்னிங் சார். குட் 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 மார்னிங் சார். சார், இது இல்ல சார் உங்க சீட்டு. மேனேஜர் ரூமுக்குள்ளதான் நீங்க உட்காரணும். உங்களுக்கு ப்ரமோஷன் வந்திருக்கு சார். பழைய மேனேஜரை பெங்களூருக்கு மாத்திட்டாங்க சார். அப்படியே ஆபீஸ சந்தை கடையா நினைச்சு கருவாட்டு கடை வியாபாரி மாதிரி கத்திக்கிட்டு இருந்த அந்த மேனேஜர் தொலைஞ்சா. இனிமே நம்ம ஆபீஸ் சத்தம் இல்லாம பியானோ வாசிக்கிற மாதிரி இனிமையா இருக்கட்டும் சார். சார், நீங்க ரொம்ப சாப்பிட்டு சார். நீங்க மட்டும் மேனேஜரா வந்ததுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 சந்தோஷம் சார். உண்மையாதான் சொல்றீங்களா? உண்மையத்தான் சார் சொல்றேன். லாட்டரி சீட்ல பரிசு கிடைச்ச மாதிரி திடீர்னு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு சார். இப்ப எங்க அந்த மேனேஜர்? உடனடியா அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். எங்க அந்த மேனேஜரா? உங்க முகத்தை கூட பார்க்க இஷ்டம் இல்லாம இருந்தால் நேத்தே பெங்களூர் போயிட்டார் சார். போகும்போது சின்ன பார்ட்டி வைக்கல அல்பம். அது போகட்டும் சார், உங்களுக்கு அடுத்த வாட்டி ப்ரமோஷன் கிடைக்கும் போது சின்னதா நல்லதா ஒரு பார்ட்டி வச்சிருங்க. இல்லன்னா உங்களையும் அனுப்பிடுறேன். சத்தியமா சொல்றேன், அடுத்த ஒரு ப்ரமோஷன் வரும்போது உங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு பார்ட்டி வைக்கிறேன். இப்ப கொஞ்சம் தள்ளுங்க. தள்ளாண்டா தள்ளுங்க. விஷு, இது ஒரு கொசு. ஹலோ, ஹெட் கிளார்க்கா? யோ ஹெட் கிளார்க், ஏஎஸ் வாசு மேனேஜர்னு பெருசா தெரியற மாதிரி உடனே ஒரு நேம் போர்டு செய்ய சொல்லு. ஓகே? குட் மார்னிங் சார். 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 குட் மார்னிங் எல்லாம் இருக்கட்டியா? என் ரூமுக்குள்ள எந்த ராஸ்கல் இருக்கிறான்? யாரும் சொல்ல மாட்டீங்களா? நானே போய் பாக்குறேன். குட் மார்னிங். மார்னிங். என்ன சார் இன்னும் இங்கே இருக்கீங்க? நேத்த பெட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு பெங்களூர் போயிட்டதா சொன்னாங்க. ஒரு குட் நியூஸ். என்னது? என்ன மேனேஜரை ப்ரமோஷன் பண்ணிருக்காங்க. இது விஷயமா உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு இருந்தேன். எங்க உங்க காலு? மேனேஜரா ப்ரமோஷன் பண்ணிருக்காங்களா? என்ன திமிருடா உனக்கு? இன்னும் கொஞ்ச நாள் போனா எம்டி செத்து போட்டாரு, நான் தான் மேனேஜிங் டைரக்டர்னு சொல்லிட போல இருக்கேன். I am the manager of this concern. Get out. I say you get out. Stupid, idiot, fool. ஏண்டா டேய், இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதிடா.
ஏதோ தமாஷா எல்லாரும் சேர்ந்து உன்னை ஏமாத்துனாங்கனாக்கா அதை போய் சீர் சேர்த்துக்கிட்டு வருத்தப்படுறீங்களா முண்டோ? டேய் ஒரு புத்திசாலியை ஏமாத்தின பரவாயில்ல, வாழ்நாள் பூராவும் மத்தவங்களால நான் முட்டாளாகிட்டே இருக்கேன். என்ன போய் ஏமாத்துறதுல உங்களுக்கு என்னடா சந்தோஷம்? வாசு, எப்பவுமே அசடா இருக்க கூடாது. யார் அசடு? நான் ஒண்ணு அசடு இல்ல. அட நான் உங்களை சொல்ல, பொதுவா சொல்றேன். எப்பவுமே எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்தாலே முட்டாள் நினைக்கிற உலகமா போச்சு. இதுக்காக நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் இதே ஆபீஸ்ல இதே மேனேஜர் சீட்ல நீங்க ப்ரமோஷன் ஆகி உட்காரத்தான் போறீங்க. மனசு தளர விடாதீங்க. மனசுல உறுதியும் உற்சாகமும் இருந்தா எது நினைச்சாலும் நடக்கும். எது நினைச்சாலும் நடக்குமா? ஆமாங்க, எது நினைச்சாலும் கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நடக்குமா? மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி எல்லாம் நடந்து நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் யார் தெரியும்ல? என்ன சொல்றீங்க? உங்க தலையில மூளை இருக்குன்னு நினைச்சேன், ஆனா மண்ணுதான் இருக்கு. இருக்காது ராதா. இப்போ ஆமை வடைன்னு சொல்றோம், வடக்குள்ள ஆமையா இருக்கு. மைசூர் போண்டான்னு சொல்றோம், போண்டாக்குள்ள மைசூரா இருக்கு. இருக்கீங்களா? Yes, coming. இங்க வாசங்கிறது யாரு? நான் தான் சார். ஆபீஸ் டைபிஸ்ட் ராதா மனச காயப்படுத்தின குற்றத்துக்காக உங்களை கைது செய்யறேன். சார், நான் நிரபராதி சார். அத கோர்ட்ல வந்து சொல்லு. 55 இவரை அரெஸ்ட் பண்ணு. எஸ் சார். கைய நீட்டியா. வாசு 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 மிஸ்டர் வாசு, உங்கள் ஆபீஸில் தட்டெழுத்தாளராக பணிபுரியும் இந்த ராதாவின் இதயத்தை காயப்படுத்தியதாக உங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதற்கென்ன பதில் நீர் கூறுகிறீர்? எஸ் யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் ஒன்றும் அறியாதவர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். கட்சிக்காரர் அறியாதவரா அல்லது அட்வொகேட் அறியாதவரா என்பது சந்தேகமாக இருக்கிறது. அறிந்தது அறியாதது தெரிந்தது தெரியாதது அனைத்தும் அறிந்தவள் யான். நீர் இவ்விடத்தில் அறிவுரை கூற தேவையில்லை. கணம் கோட்டார் அவர்களே, இந்த பெண் காயம்பட்டதாக குற்றம் சுமத்திய காவல்துறையினர் பட்ட காயத்தை காட்ட தவறியது ஏனோ? பூனக்கண்களுக்கு உள்காயம் தெரியாது என்பது மட்டும் அனைத்தும் அறிந்த அட்வொகேட் அறியாமல் போனது ஆச்சரியமாக இருக்கிறது. ஐயா அவர்கள் ஆச்சரியப்பட வந்தாரா அல்லது வழக்கு நடத்த வந்தாரா என்பது எனக்கு புரியவில்லை. நீயே எதற்கு வந்திருக்கிறாய் என்று உனக்கு புரியாத போது இது புரியாமல் போனதில் ஆச்சரியம் இல்லை. குழாயடி சண்டை அனுபவம் வக்கீல் சகோதரிக்கு கை கொடுக்கிறது. யோ, மரியாதை பேசு. என்னடி யோங்கற? இவ பெரிய மனுஷன். சீ, பேசாமரு. தெறா போடி. என்னடா டீங்கற? என்னடி பையல ஓடுறங்க வாயிட்ட சொல்ற. நீங்க வேற சண்டை போட்டுக்கோடா. யுவர் ஆனர், குற்றத்தை நானே ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன்.
குற்றவாளியே குற்றத்தை ஒப்புக்கொண்ட போதிலும் குற்றத்தின் கடுமை கருதி எல்பிகோ 36 24 36 அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எல்பிகோ லவர்ஸ் பேரண்ட்ஸ் கோட் 36 24 36 இதன்படி இவளின் மனச்சிறையில் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். கண்ணில் வந்தாய் நெஞ்சில் நின்றாய் நீ காதல் வீணை உன்னாலே ராகம் பாடும் அந்த ராகம் என் வாழ்வில் என்றும் கேட்கும் சுகராகமே என்றும் நிலையாகுமே. கண்ணில் வந்தாய் நெஞ்சில் நின்றாய் நீ என் காதல் வீணை உன்னாலே ராகம் பாடும் அந்த ராகம் என் வாழ்வில் என்றும் கேட்கும் சுகராகமே என்றும் நிலையாகுமே. எந்தன் பாதம் என்றும் உந்தன் பாதை செல்லாதோ உந்தன் சொந்தம் நானே என்று பார்வை சொல்லாதோ தேவன் கோயில் பூமாலை தீபம் ஏற்றும் பெண் பாவை நீ அல்லவோ வாசல் தேடி நானும் வந்தேனே மலர் சூடவே நான் வரம் கேட்கிறேன். எல்லை தாண்டி வாழும் போதும் எண்ணம் மாறாது கங்கை வெள்ளம் காய்ந்தாலும் திங்கள் விண்ணில் தேய்ந்தாலும் மனம் தேயுமோ உண்மை அன்பு என்றும் தேயாது எதிர்காலமே என்றும் நமதாகுமே. வணக்கங்க. மாஸ்டர், நான் சொல்லல, எதிர்கட்சி மாவட்ட செயலாளர் எத்துவாளி கனகசபை இவர்தான். யாருக்கு எதிர்கட்சி? அரசாங்கத்துக்கா இல்ல ஜனங்களுக்கா? ரெண்டுக்கும் தான். என்ன என்ன வீட்டுக்கு வர சொன்னியாம? மன்னிக்கணும். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு தெப்பக்குளம் மைதானத்துல ஆளுங்கட்சியோட மீட்டிங் நடக்குது. நீங்க அங்க வந்து சோடா பாட்டில் வீசணும். எதுக்குன்னா எதுக்கு வீசுவியோ ஏன் வீசுவியோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு வேண்டியது பணம். அதை கரெக்டா எண்ணி வச்சிட்டீன்னா உன் தலைய வேணாலும் சீவி உன் கையில கொடுத்துடுறேன். தம்பி, ஏன் பயப்படுற? என் தொழில் தர்மத்தை தானே சொன்னேன். அதுக்கு 8000 ரூபாய் செலவாகும். 8000 என்னங்க? பளிச்சுன்னு வேலை முடிஞ்சதுன்னா 10,000 தான் ஆகட்டுமே. ஏய், இந்த பைரவனை பார்க்க வரவன் அவனோட பணத்திமிர வீட்டுல பூட்டி வச்சுட்டு தான் வரணும். நான் சொல்றதுதான் என் ரேட்டு. அதை குறைக்கவோ ஏத்தவோ எவனுக்கு ரைட்டு கிடையாது. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. அவங்கிட்ட 4000 கொடுத்துட்டு போ. நாளைக்கு கூட்டத்துல பாட்டில் பறக்கும். நல்லது தம்பி. அது செய்யறேன் இது செய்யறேன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே வீட்டுல போய் படுத்துக்கிற மாதிரி பாக்கி பணத்தை ஏமாத்துன கேட்டா சோடா பாட்டில் உடையாது, உன் மண்டை தான் உடையும். நான் போயிட்டு வர்றேங்க.
ஓட்டு கேட்க வந்தாலும் கும்பிடுற, வேட்டு வைக்க வந்தாலும் கும்பிடுற. சேப்பாய